ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடி, சிலுவை சுமந்த இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடி, நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த இயேசு பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே, பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே. கான நிலையா சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா, கான நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த என் இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே, சிலுவை சுமந்த என் இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த இயேசு ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார், ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். லோகம் முழுவ ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே, லோகம் முழுவ ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த என் இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே, சிலுவை சுமந்த என் இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த என் இயேசு பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார், பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார், பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த என் இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே, சிலுவை சுமந்த என் இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே, நதி போலவே பாய்கின்றதே நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. சிலுவை சுமந்த என் இயேசு தாகமடைந்தோ எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும், தாகமடைந்தோ எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும்.
ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவனுனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவனுனக்களிப்பார். சிலுவை சுமந்த என் இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே. சிலுவை சுமந்த என் இயேசு சிந்தின ரத்தம் புரண்டோடியே. நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த என் இயேசு. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தாகம் தாகம் இன்றி எனக்கா இங்கி நின்றி. தாகம் தாகம் இன்றி எனக்கா இங்கி நின்றி. பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி. எங்கள் பாவங்கள் சுமந்தி பரிகார பலியானி. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே கண்ணீர் வடிக்கின்றே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே. அன்பே கல்வாரி அன்பே, பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. நினைத்து பார்க்கையிலே நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. மனிதர்கள் மோகனுமே மறுரூபமாகனுமே. மனிதர்கள் மோகனுமே மறுரூபமாகனுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே
ஆமென். இயேசு சிலுவையில் சொன்ன 7 வாசகங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு சிலுவையில் மரித்த சம்பவத்தை புனித வெள்ளி என்று கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும் அனுசரித்து வருகிறார்கள். புனித வெள்ளி என்று கிறிஸ்தவ ஆலயங்களில் இயேசு சிலுவையில் தொங்கின போது சொன்ன 7 வாசகங்களை குறித்து பிரசங்கிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. லூக்கா 23:34. ஒரு சிறு குழந்தை தவறு செய்யும் போது அறியாமல் செய்துவிட்டது என்று சொல்லி சுலபமாக நாம் மன்னிப்பது போல தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார். அவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்துவிட்டார்கள் என்கிறார். அவரது கொலைக்கு காரணமாக இருந்த ரோம அதிகாரிகளும் யூத மக்களும் அவரை சிலுவையில் அறைந்த போர் சேவகர்களும் எப்படி இதை அறியாமல் செய்திருக்க கூடும்? அதுவும் அந்த நாட்டின் மிக கொடூரமான குற்றவாளியான பரபாஸ் என்பவனை விடுதலையாக்கி நன்மைகளை மாத்திரம் செய்து வந்த இவரை கொலை செய்தவர்கள் எப்படி அறியாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியும்? உண்மை என்னவென்றால், அன்றைக்கு நடந்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். இருளின் சக்திகள் மனிதருடைய மனக்கண்களை குருடாக்கி அவர்களது இருதயத்தை கடினப்படுத்தி இப்படி ஒரு கொடூர செயலை செய்ய ஏவின. தங்களுடைய சுய விருப்பத்தின்படி செயல்படுகிற எவரும் இப்படி ஒரு நல்ல மனிதரை கொடூரமாக சிலுவையில் அறைய மாட்டார்கள். ஆகவேதான் இயேசு இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்லி மன்னிக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடந்தது என்று வேதம் கூறுகிறது. இவரை சிலுவையில் அறைந்த கைகள் மட்டும்தான் அக்கிரமக்காரரின் கைகள் என்றும் இதற்கான திட்டமும் தீர்மானமும் ஆண்டவருடையது என்றும் வேதம் கூறுகிறது. மனு வர்க்கத்தின் பாவத்துக்கு இயேசுவை சிலுவையில் பலியாக்க கடவுள் சித்தம் கொண்டிருந்தார். ஆகவேதான் இந்த சம்பவம் நடந்தது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். லூக்கா 23:43. 2 திருடர்களுக்கிடையே இயேசு சிலுவையில் தொங்கினார். இவர்கள் இருவரும் 2 விதமானவர்கள் என்பதை கவனிக்கவும். அதில் ஒருவன் இந்த நல்லவருக்கு நேர்ந்த கொடுமையை பார்த்து அவர் யார் என்பதையும் இது ஏன் அவருக்கு சம்பவித்தது என்பதையும் புரிந்து கொண்டு அவனது மரண தருவாயில் மனம் திரும்புகிறான். இன்னொருவனோ வாழ்நாள் முழுவதும் குற்றம் செய்தது மட்டுமல்லாமல் சாகும் போதும் திருந்தாமல் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று இகழ்ந்து பேசி மேலும் குற்றம் செய்கிறான். இதை கண்ட அடுத்தவன் இவனை கடிந்து கொண்டு நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்கிறான். அது மட்டுமல்ல, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று இயேசுவிடம் கூறினான். அவனது உள்ளத்தின் எண்ணங்களை இந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. வார்த்தைகள் அதை வெளிப்படுத்துகின்றன. தான் பாவி என்றும் சாகும் முன்பு ஆண்டவரின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற வேண்டும் என்றும் அவன் உணர்கிறான். மேலும் இயேசு குற்றவாளியாக மரிக்கவில்லை என்பதையும் மனு குலத்தின் பாவத்துக்காக மரிக்கிறார் என்பதையும் இவன் புரிந்து கொண்டான். அது மட்டுமல்லாமல் இவர் ரட்சகர் என்றும் சிலுவையில் மரிக்கிற இவர் ஒரு நாள் அரசாளுவார் என்றும் அந்த ராஜ்யத்தில் அவரோடு கூட தானும் இருக்க வேண்டும் என்றும் இவன் விரும்புகிறான். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் திருந்தும்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடைசி வாய்ப்பை இவன் சரியாக பயன்படுத்திக் கொண்டான். பாவ மன்னிப்பை பெற்று மோட்சத்துக்கு தகுதியுள்ளவனாகிவிட்டான். இன்னொருவனோ அவனுக்கு மரண தருவாயில் கொடுக்கப்பட்ட இறுதி வாய்ப்பையும் தவற விட்டு விட்டான். இன்றைக்கும் மனிதர்கள் இப்படி 2 விதமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த மனிதர்கள் மூலம் காண முடிகிறது. இந்த மனிதர்களுக்கு நடுவேதான் இயேசு சிலுவையில் தொங்கினார். இயேசு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். யோவான் 19:26-27. இயேசு பிறப்பதற்கு முன்னரே இவர் உலக இரட்சகர் என்பதை தேவதூதன் உலகத்துக்கு அறிவித்திருந்தான். மேலும் சிலுவையின் கோர மரணத்தின் மூலமாகத்தான் இவர் உலகத்தை ரட்சிப்பார் என்பதை சிமியோன் என்னும் ஒரு மனுஷன் உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்போம் என்று தீர்க்க தரிசனமாக மரியாளுக்கு அறிவித்திருந்தார். இதெல்லாம் அறிந்தவளாகத்தான் இயேசுவின் தாயாகிய மரியாள் சிலுவையின் அருகில் நின்றிருந்தாள். ஆகவேதான் அவள் மார்பில் அடித்துக்கொண்டு ஓலமிட்டு ஒப்பாரி வைக்கவில்லை. இயேசுவும்